ஈரானில் உள்ள கிளர்ச்சியும் வெனிசுவேலாவில் உள்ள சம்பவங்களும் உலகளாவிய கொந்தளிப்பின் பகுதியாகும். உலகத்தில் இத்தகைய பிரச்சனைகள் எரிந்து கொண்டிருக்கும் போது பலர் அறியாமல் போன ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது. இஸ்ரேல் என்ற நாடு பல அரபு நாடுகளிலும் தன்னுடைய இராணுவ தளங்களை நிறுவிக் கொண்டிருக்கிறது. சோமாலிலாந்துக்கு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் அளித்தது. அங்கே இஸ்ரேல் தளம் அறிவித்து முடித்துவிட்டது. அதைவிட முக்கியமான முடிவு UAE எடுத்தது. ஏமனின் தென் பகுதியுடன் தொடர்புடையதாக UAEயின் இராணுவ படைகள் அங்கே இருந்தன. சவுதி அரேபியாவும் அங்கே தாக்குதல்கள் நடத்தியது. பின்னர் UAE அதிகாரப்பூர்வமாக சொன்னது அவர்கள் பின்வாங்குகிறார்கள். UAEக்கு வர்த்தக ஆர்வம் உள்ள ஒரு முக்கிய துறைமுகம் அது தெற்கு ஏமனில் உள்ள துறைமுகம். சவுதி செய்தித்தாள்கள் புகாரளித்ததை பொறுத்தவரை UAE தன்னுடைய பிரதேசத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேலுக்கு தளம் வழங்குகிறது. ஆபிரகாம் ஒப்பந்தத்தின் முக்கிய கையெழுத்திடும் நாடாக இருக்கும் UAE இஸ்ரேலுக்கு தளம் அனுமதிக்கிறது. இதன் நோக்கம் தெளிவாக உள்ளது. ஈரானுடனான போருக்கு பிறகு ஹமாஸ், பாலஸ்தீனம், சிரியா, லெபனான் ஆகியவற்றில் உள்ள நிலைமை மாறியது. ISIS, அல் சஹ்ரா போன்றவற்றை அமெரிக்கா உருவாக்கி பின்னர் அழித்தது. லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாஹ் இல்லாமல் போனது. இந்த நாடுகளில் எதிலும் தொழில்முறை பலமான ஆயுதப்படை இல்லை. அரபு நாடுகளின் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இஸ்லாமிய நாடுகளில் தொழில்முறை இராணுவம் இல்லாததுதான். ஹூதிகளோ ஹெஸ்புல்லாஹோ எந்த நேரத்திலும் தாக்கலாம். எனவே பாதுகாப்பு மண்டலத்தின் பகுதியாக இஸ்ரேலுக்கு ஆர்வம் உள்ளது. UAE அதனால் தளம் வழங்க தயாராகிவிட்டது. ஏமனின் எல்லைக்கு அருகிலும் தன்னுடைய பிரதேசத்திலும் 1 அல்லது 2 மிகவும் பாதுகாப்பான தளங்களை வழங்குகிறது. இப்போது 3 தளங்களை பற்றி தான் சுட்டிக்காட்டப்பட்டது. சோமாலிலாந்து அறிவிக்கப்பட்டு முடிந்துவிட்டது. ஏமனின் தென் பகுதி தெற்கு படையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசம் சுன்னி பெரும்பான்மை. UAE தன்னுடைய பிரதேசத்தில் இஸ்ரேலுக்கு தளம். அடுத்த வளர்ச்சி, சிரியாவும் இஸ்ரேலும் தமக்குள் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றன. பிரான்ஸ் தான் இடைத்தரகர். அமெரிக்கா முன்வைத்த அறிவுரை இதுவாகும். சிரியாவுக்கு தொழில்முறை இராணுவம் இல்லை. டமாஸ்கஸை பாதுகாக்க வேண்டும். ISS, அலெப்போ பிரச்சனைகள் உள்ளன. துருக்கி உதவலாம் என்று சொல்கிறது. ஆனால் அமெரிக்காவும் அரபு நாடுகளும் தள்ளிவிடுகின்றன. சிரியாவின் டமாஸ்கஸுக்கு அருகில் உள்ள பிரதேசம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சிரிய அரசாங்கத்தின் பாதுகாப்பிற்காக இஸ்ரேலிய தளம் அங்கேயும் வழங்கப் போகிறது. லெபனானும் இதை போன்றதே. அங்கே உள்ள ஆயுதப்படை இல்லாமல் போனது. ஐநா அமைதி படைகள் மட்டுமே உள்ளன. அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. ஹெஸ்புல்லாஹ் அழிந்து விட்டது. எனவே லெபனானும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. பாதுகாப்பிற்காக இஸ்ரேலுக்கு தளம் வழங்க தயாராகிறது. 3, 4, 5 நாடுகளில் இஸ்ரேல் தளங்களை நிறுவுகிறது. ஹமாஸ் ஈரான் போர்க்காலத்தில் நான் சொன்னிருந்தேன், சிரியா, லெபனான் போன்ற நாடுகளில் இராணுவம் இல்லாமல் போனது. ஈரானின் பதிலாளிகளும் பயங்கரவாத குழுக்களும் மேலெழுந்தன. ஜனநாயகம் நடத்த முடியாத உறுதியற்ற நிலை நிறைந்த நிலைமையாகும். இந்த நாடுகளுக்கு கனிமங்கள், கச்சா எண்ணெய், இயற்கை வளங்கள் இருந்தாலும் முன்னேற முடியவில்லை. அமெரிக்கா இங்கே பாதுகாப்பு வழங்கியது, தளங்களை நிறுவியது. ஆனால் இப்போது அந்த தளங்களை இஸ்ரேலுக்கு மாற்றுகிறது. இவர்களின் முதலாம் இலக்கான எதிரி இஸ்ரேலாக இருந்தது. பலமுறை போர் செய்தனர். இன்று அதே நாடுகள் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்க தயாராக உள்ளன. தளங்கள் வழங்குகின்றன. அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கு மேற்கு ஆசியாவில் இஸ்ரேலை பலமாக்கியது. நாளை எகிப்தின் சூயஸ் கால்வாயின் பாதுகாப்பு கூட இஸ்ரேலின் கையில் வரும். ஏமன், சோமாலிலாந்து போன்றவற்றின் வழியே போக்குவரத்து வழிகள் பாதுகாப்பானதாக இருக்கும். இது ஹமாஸின் முட்டாள்தனமான செயல். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நான் சொன்னது. இந்த அரபு இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலின் கால் பிடிக்கின்றன. வாழ இன்னொரு வழி இல்லை. உலக போலீஸ் ஆகிய அமெரிக்கா இந்த விளையாட்டை விளையாடியது. இஸ்ரேல் இந்த பகுதியில் ஆதிக்கம் பெற்றது. பெஞ்சமின் நெதன்யாகு சொல்வது சரிதான். கொஞ்சம் காலம் கடந்தால் அமெரிக்காவின் பொருளாதார உதவி தேவையில்லாமல் போகும். அமெரிக்கா இஸ்ரேல் தொகுப்புகள் உள்ளன. ஆயுதங்கள், பாதுகாப்பு கொடுக்கும் போது பணம் வாங்க வேண்டும், இலவசம் அல்ல. இந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆண்டு தொகை கொடுக்கும். படையினரை பயிற்றுவிக்க வேண்டும். எல்லாம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் வரும். ஹமாஸ் காட்டிய முட்டாள்தனத்தின் விளைவுதான் இஸ்ரேல் இந்த பகுதியில் தன்னுடைய பலத்தை நிரூபித்தது. அவர்களை தொட முடியாது என்பதை நிரூபித்தது. இஸ்ரேலின் விரிவாக்கம் ஒவ்வொரு போருக்கு பிறகும் அதிகரிக்கிறது. மற்ற நாடுகள் நிலைத்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் இழந்தன. இறையாண்மை நாடுகளாக இல்லாமல் போனன. இதுதான் இஸ்லாமிய நாடுகளின் மிகப்பெரிய பிரச்சனை. எதிர்காலத்தில் சூடான், எகிப்து போன்ற இடங்களிலும் இதே நிலை வரும். சூயஸ் கால்வாய் எகிப்துடையதுதான். ஆனால் பாதுகாப்பு இஸ்ரேலின் கையில் வரும். UAE இஸ்ரேலுடன் துணிச்சலான உறவை வளர்த்துக் கொண்டது.
அங்கு படிக்கச் செல்லும் மாணவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக மாறி வருகின்றனர். அதை மாற்ற அமெரிக்கா இஸ்ரேல் அறிவுரை: யுனைடெட் கிங்டத்தில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு நிதியுதவி நிறுத்து, மீள் தீவிரமயமாக்கல் பாடத்திட்டங்களை கட்டாயப்படுத்து, பட்டங்களை ஏற்றுக்கொள்ளாதே. சவுதி அரேபியாவும் மற்ற இஸ்லாமிய நாடுகளும் இதை பின்பற்றும். அமெரிக்க அழுத்தம் பெரிதாகும். இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படும் கல்வி நிலையங்களை புறக்கணிக்கும். UAE இஸ்லாமிய சட்டத்தை முழுமையாக கலைக்கும். உலகளாவிய சட்டத்திற்கு மாறும். மக்கள் இஸ்லாமிய நம்பிக்கையாளர்களாக இருக்க மாட்டார்கள். அரச பரம்பரை ஆட்சி கொஞ்சம் ஜனநாயக ஐரோப்பிய முறைக்கு மாற வேண்டும். அதற்காகவே கல்வி, மற்ற துறைகளில் மாற்றங்கள். சவுதியிலும் பெரிய மாற்றங்கள் வருகின்றன. வஹாபிசம், சலபிசம் எல்லாம் இல்லாமல் போகும். அரபு நாடுகள் இஸ்ரேலை ஆதிக்க சக்தியாக ஏற்றுக்கொள்ளும். பாதுகாப்பு அவர்களின் கையில் வந்ததால். இதுவே மிக முக்கியமான விஷயம்: இஸ்ரேலின் பிராந்திய ஆதிக்கம்.